வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருமலையில் வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் டேட்லாம் அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கான புக்கிங் டேட்லாம் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசி புக்கிங் அது டீட்டெயில்ஸ்லாம் இப்போ அறிவிச்சாச்சு. 300 டிக்கெட்டு ப்ளஸ் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட், அதாவது விஐபி பிரேக் தர்ஷன், இந்த 2 டிக்கெட்டும் அறிவிச்சிருக்காங்க. அது தவிர எஸ்எஸ்டி டோக்கன் அதெல்லாம் எந்த இடத்துல கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துருச்சுங்க. ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இந்த 10 நாளைக்கான புக்கிங் டேட் அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த 300 சிறப்பு வழி தரிசன டிக்கெட்டு 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு இது ஓப்பன் ஆகுதுங்க. 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்கான புக்கிங் டேட்டு ஏற்கனவே ஓப்பன் ஆகுது. அதே நாளில் 11 மணிக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் டேட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஒரே நாளில் அறிவிச்சிருக்காங்க. அதுமாதிரி விஐபி பிரேக் தர்ஷன் பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அது அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி தான் 11 மணிக்கு மார்ச் மாதம் ஓப்பன் ஆகுது. அதே தேதியில் அதே நேரத்தில் வைகுண்ட ஏகாதசியும் சேர்த்து ஓப்பன் பண்ணுறாங்க. விஐபி பிரேக் தர்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஓப்பன் ஆகுதுங்க. எஸ்எஸ்டி டோக்கனை பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாளைக்கும் திருப்பதியில் ஒரு 8 இடத்துலையும் திருமலையில் ஒரு இடத்துலையும் எஸ்எஸ்டி டோக்கன் வழங்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது எம்ஆர் பள்ளின்னு ஒன்று, ஜீவோ கோணான்னு ஒரு இடம் ஒன்று, அப்புறம் ராமநாயுடு பள்ளி, அப்புறம் ராமச்சந்திர புஷ்கரணி, அதாவது கோதண்டராமர் கோயிலோட புஷ்கரணி, அப்புறம் இந்திரா மைதானம், சீனிவாச காம்ப்ளெக்ஸ், விஷ்ணுநிவாச காம்ப்ளெக்ஸ், அப்புறம் பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த இடத்துல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வழங்குற இடங்க இந்த 8 இடத்துலையும் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் திருமலையில் கௌஸ்தவம் கெஸ்ட் ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க போகிறாங்களாம். கௌஸ்தவம் கெஸ்ட் ஹவுஸ்னால் அந்த ராம்பகிச்சா போகிற பஸ்லாம் போக பாருங்க, அந்த இடம் சிஆர்ஓ ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்பிங் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது அந்த கௌஸ்தவம் கெஸ்ட் ஹவுஸ். அந்த இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க போகிறாங்களாம் இந்த 10 நாளைக்காக. இந்த கவுண்டரில் எத்தனை மணிக்கு திறப்பாங்க, எவ்வளோ டிக்கெட் கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வரலிங்க. இன்னும் அறிவிச்சது என்னென்னா 300 டிக்கெட்டு ஆன்லைன் டிக்கெட்டு எப்போ ஓப்பன் ஆகுது, அதுமாதிரி விஐபி பிரேக் தர்ஷன் அதுக்கான டேட் எப்போ ஓப்பன் ஆக போகுது, இது 2 அறிவிச்சிருக்காங்க. அது தவிர எஸ்எஸ்டி டோக்கன் எந்தெந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. இது என்றைக்கு கொடுக்க போகிறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ டோக்கன் கொடுக்க போகிறாங்க, மொத்தம் எவ்வளோ டோக்கன் கொடுக்க போகிறாங்க, அந்த மாதிரி டேட்டில் எதுவும் இல்லைங்க. எந்த இடத்துல கொடுக்க போகிறாங்கன்னு தகவல் மட்டும் சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கனை பொறுத்த வரைக்கும் கீழே உள்ள 8 இடத்துல, திருப்பதியிலே 8 இடத்துல சொல்லியிருக்காங்க. திருமலையில் கௌஸ்தவம் கெஸ்ட் ஹவுஸ் மொத்தம் 9 இடத்துல கொடுக்க போகிறாங்க. 300 சிறப்பு வழி தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு இந்த புக்கிங் ஓப்பன் ஆக போகுதுங்க. விஐபி பிரேக் தர்ஷனை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு இது ஓப்பன் ஆக போகுதுங்க. இந்த வைகுண்ட தரிசனத்துக்கு, வைகுண்ட துவார தரிசனத்துக்கு 3 வழிகள் தான் பார்க்க முடியும். அது விஐபி பிரேக் தர்ஷன், அப்புறம் 300 சிறப்பு வழி தரிசனம், அதுக்கப்புறம் கீழே கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன். இந்த 3 வழிகளை தவிர வேறு எந்த வழியிலையும் சுவாமி தரிசனம் பார்க்க முடியாதுங்க இந்த 10 நாளைக்கு. சாதாரணமாக திருமலைக்கு பக்தர்கள் வரும்பொழுது, நேரடியாக வரும்பொழுது இந்த டோக்கன் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் தரிசனம் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் திருமலைக்கு சாதாரணமாக வந்துட்டு போகலாம். அங்கே போனால் தரிசனம் பார்க்க முடியாதுங்க, கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த 10 நாளைக்கு இலவச தரிசனமே கிடையாதுங்க. டிக்கெட் இல்லாத பக்தர்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது. ஒன்று எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருக்கணும், இல்லைன்னா 300 டிக்கெட்டு ஆன்லைனில் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே அனுமதிப்பாங்க. இந்த மாதிரி நேரடியாக வர்ற பக்தர்களுக்காகவே இப்போ திருமலையில் அந்த கௌஸ்தவம் கெஸ்ட் ஹவுஸில் டிக்கெட் கொடுக்குறாங்களாம். அதுலேயும் எவ்வளோ டிக்கெட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலிங்க. அதை பற்றி அறிவிப்பெல்லாம் இன்னும் வரல. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் அனுமதிப்பாங்க, அந்த 10 நாளைக்கு சேர்த்து மொத்தம் எவ்வளோ பேர் அனுமதிப்பாங்க, அந்த கவுண்டர் டைமிங், இந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே இன்னும் வரல. வைகுண்ட ஏகாதசி 10ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 4:45க்கு இந்த தரிசனம் ஆரம்பிக்க போகுதுங்க. 4:45க்கு மேலே பக்தர்கள் அனுமதிக்க போகிறாங்க. அதேமாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தங்கத்தேர் வீதி உலகம் நடக்க போகுது. ஜனவரி 11 வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த நாள் வைகுண்ட துவாதசி அன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் ஸ்ரீவாரி புஷ்கரணியில் சக்கர ஸ்நானம் நடக்க போகுதுங்க. இதெல்லாம் ஸ்பெஷல் நிகழ்ச்சி. காலையில் 10ஆம் தேதி அன்னைக்கு தங்கத்தேர், 11ஆம் தேதி அன்னைக்கு சுவாமி புஷ்கரணியில் சக்கர ஸ்நானம். கிட்டத்தட்ட 2 மாதமாக பக்தர்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் டேட்டு இப்போ அறிவிச்சாச்சு ஒரு வழியாக. ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இந்த 10 நாளைக்கான புக்கிங் டேட் அறிவிச்சிருக்காங்க. 300 சிறப்பு வழி தரிசனம் 24ஆம் தேதி காலைல 11 மணிக்குங்க. விஐபி பிரேக் தர்ஷன் 23ஆம் தேதி காலைல 11 மணிக்கு. அது தவிர எஸ்எஸ்டி டோக்கன் மொத்தம் 8 இடத்துல கொடுக்க போகிறாங்க திருப்பதியில். அது தவிர திருமலையில் கௌஸ்தவம் கெஸ்ட் ஹவுஸ்லேயும் கொடுக்க போகிறாங்க. எவ்வளோ டோக்கன் கொடுக்க போகிறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸு, அதுமாதிரி 300 டிக்கெட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ தரிசனம் அப்படின்னு டிக்கெட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் என்ன வரலிங்க. வந்த உடனே தொடர்ந்து இந்த சேனல் அப்டேட் பண்ணுறோம். தொடர்ந்து இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங், மற்ற திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.